வேண்டாம் தலைவா, உனக்கு வயசாச்சா இல்லையான்னு தெரியல. சும்மா பறந்து பறந்து எல்லா கேட்சும் பிடிக்கிறீங்க. எல்லா மேட்சும் பார்க்கணும், நீ சும்மா பறந்து பறந்து பிடிக்கிற. நீங்க தில்லக்கு ஓரமா கேட்ச சும்மா தரமா பிடிச்ச. அது இல்லாம இந்தியா அந்த நெதர்லாண்ட்ஸை தூக்கடிச்சு டேபிள் டாப்பர்ஸா சூப்பர் எயிட்குள்ள என்டர் ஆறாங்க. இதுல ஷெவன் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தரமா இருந்தது. எல்லாம் பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகுள்ள ஷெவன் மட்டும் தனியா நின்று வராண்டாப்புல. ஸ்டார்டிங்லயே ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்ட்ரகிள் ஆனாப்புல. நம்ம கடைசியில் அந்த ஒரு ரிங்கு சிங் கொஞ்சம் 6-4 நினைச்சு ஒரு டார்கெட் வச்சாங்க. அதுக்கம்மா எல்லாம் இந்தியர் பாலர்ஸ் சும்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச்ல. ஓவராலா நம்ம இவ்வளவு பேசுறோம், ஆனா எல்லா மேட்ச்ல ஒரு பிளேயர் மட்டும் தப்பிச்சிட்டு இருக்காப்புல. அது வேற யாரும் இல்ல, நம்ம அபிஷேக் சர்மா தான். முதல் மேட்ச்ல டக்கானாப்புல, சரி விட்டாச்சு. அங்க செகண்ட் மேட்ச்ல ஏதோ இன்ஜுரி காரணமா ஏதோ உடம்பு சில காரணமா விளையாடவே இல்ல. சஞ்சு சாம்சன் இடம் கிடைச்சது. சஞ்சு சாம்சன் கம்மியா இடம் சொல்லிக்கிறாப்புல. வழக்கம் போல அபிஷேக் சர்மாவே உள்ள வந்துருவாருன்னு. செகண்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வந்து அபிஷேக் சர்மா விளையாண்டாரு. மறுபடியும் டக்ல அவுட் ஆயிட்டாரு. ஓகே, அடுத்த மேட்ச் நிச்சயமா ரன்ஸ் அடிப்பான்னு பார்த்தா மறுபடியும் தேர்ட் டக்கு. ஒரு 3 மேட்ச் டக் ஆயிருக்காப்புல தலைவன். இப்படியே போச்சுன்னா இந்தியா கொஞ்சம் டேஞ்சர் சைன்ஸ் தான். இப்ப சஞ்சு சாம்சனே கொண்டு வந்துடலாம் போல. அவராச்சும் கொஞ்சமா அடிவாப்புல. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.